நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்வில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் பொறுமை காப்பது மிக மிக அவசியம். வாழ்க்கையில் எதை வெல்லவும் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் பொறுமைதான். ஆனால் மிக கவனமாக அதை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொறுமையை சோதனை செய்து உடைக்க இங்கு நிறைய பேர் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறுமையை இழக்க செய்ய என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே கவனமாக இரு, பொறுமையாக இரு. உனக்கான அதிசயம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். நடக்குமா என்ற ஏக்கத்தோடு இருக்கும் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். நான் அதை உனக்கு கொடுத்தே தீருவேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு மனக்கவலையே வேண்டாம், நான் இருக்கிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு மாடு மேய்ப்பவர் வந்து கொண்டிருந்தார். துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் சற்று நேரம் பொறுத்திருந்து துறவியை பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் நெடுநேரமாகியும் அந்த துறவி கண் விழிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் அந்த துறவியை பார்த்துவிட்டு அவரிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் நகர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பொறுமைக்கு நல்ல பதில் கிடைத்தது. துறவியும் கண் விழித்தார். அந்த துறவி கண் விழித்ததும் அந்த மாடு மேய்ப்பவர் துறவியிடம், துறவியரே, இத்தனை நாட்களாக தியானத்தில் இருந்தீர்களே, இந்த தியானத்தில் தாங்கள் அப்படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எனக்கும் கூறுங்கள். உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நானும் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவன்போடு அந்த துறவியை பார்த்து கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இந்த கேள்வி அனைத்தையுமே கேட்டுவிட்டு அவரை நன்றாக உற்று கவனித்தார் அந்த துறவி. ஆனால் அமைதியாகவே இருந்தார். உடனே அந்த மாடு மேய்ப்பவர் மீண்டும் அந்த துறவியிடம், துறவியாரே, நான் உங்களை தான் கேட்கிறேன். இவ்வளவு காலமாக தியானத்தில் இருந்தீர்களே, அந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? அதை என்னிடம் சற்று கூறினால் நானும் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அதை தெரிந்து கொள்வேனே என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அந்த துறவி மௌனமாகவே பதிலாகவே கொடுத்தார். மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பணிவன்போடு, துறவியரே, இந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அதே மௌனத்தை பதிலாக கொடுத்தார் அந்த துறவி. இப்பொழுது மாடு மேய்ப்பவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே துறவியை பார்த்து, துறவியே, நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு காதில் விழவே இல்லையா? தங்களுக்கு காது என்ன செவிடா? ஏன் இப்படி கேள்வி கேட்டும் பதில் கூறாமல் இருக்கிறீர்களே என்று சற்று கோபமாக கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இப்பொழுது இந்த நொடி தன்னிடம் கோபமாக பேசிய அந்த மாடு மேய்ப்பவரிடம் பேசத் துவங்கினார் அந்த துறவி. இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையில் முதலில் பொறுமையாக இருக்கிறார்கள். ஆனால் மிக சீக்கிரத்திலேயே தங்களுடைய பொறுமையை இழந்து கோபப்படுகிறார்கள். அதைதான் நீயும் செய்திருக்கிறாய். ஆனால் நான் எப்பொழுதும் பொறுமை இழக்கவே மாட்டேன். யார் என்னை என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் நான் பொறுமை இழக்கவே மாட்டேன். வார்த்தைகளில்தான் இருக்கிறது அனைத்துமே. நீ அமைதியாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். நீ கோபமாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். இதுதான் நீயும் கடைபிடிக்க வேண்டும். போ, உன் வாழ்க்கையில் நான் தியானத்தில் கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் நான் உனக்கும் சொல்கிறேன். எப்பொழுதும் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையாக இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அதிசயமாகவே உன்னிடம் வந்து சேரும் என்று கூறினாராம் அந்த துறவி. பொறுமையாக இருப்பவர்களிடத்தில் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது.
எனவே நீயும் பொறுமையை கடைப்பிடி. உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும், அதிசயம் நிறைந்ததாகவே இருக்கும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவே, நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உனக்கு செயல் மூலமாக உணர்த்துவதற்காகவே நீ 3 முறை கேள்வி கேட்டும் நான் அமைதியாக இருந்தேன். உன் பொறுமையை சோதித்துப் பார்த்தேன். ஆனால் என்னை மன்னித்துவிடு என்று கூறினாராம் அந்த துறவி. நாமும் இதே போலத்தான் எல்லா விஷயங்களிலும் முதலில் பொறுமையாக இருக்கிறோம். காலம் கடக்க கடக்க எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே மாறவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது நம் பொறுமையை இழந்து வேதனையாக்கி மனவேதனையில் தவித்து கொண்டு நம்மையும் வேதனைப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே எது நடந்தாலும், என்ன நிகழவில்லை என்றாலும், நடக்கவே இல்லை என்றாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல், நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும், நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழியே அல்ல என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமை இழந்து கோவப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, வருத்தப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே நிகழப்போவதில்லை. நம்மிடம் வந்து எதுவுமே சேரப்போவதும் அல்ல. நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை நாம் பொறுமையை கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக காத்திருக்கலாம். நடக்கவே நடக்காது என்று நினைத்தது கூட அதிசயமாக நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நிகழும். பொறுமைக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக நம் வாழ்வில் அரங்கேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே.
எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல் இரு. 1000 தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு. தவிர்த்து விட்டும் செல்லலாம். சில நேரம் சென்று வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனக்கவலையும் சோதனையும் சோகமும்? நல்லது கெட்டது என்பது எதிலும் உண்டு என் குழந்தையே. நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் என்பதை அதுவே முடிவு செய்யும். பார்க்கிற பார்வையில்தான் இருக்கிறது அனைத்தும். உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் அனைத்துமே அமையும். எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்காதே. இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேடாதே. வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தையே தேடாதே. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் குழந்தையே. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடனே எப்பொழுதும் வாழாமல், எது நடந்தாலும் மோதி பார்த்து விடலாம், எது நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ். எது நடந்தாலும் உனக்கு அது மிக பெரியதாக தெரியாது. எல்லாமே சிறியதாகத்தான் தெரியும். நான் உனக்கு அருகில் இருக்கும் பொழுது வீணாக மனக்குழப்பம் ஏன்?
நான் இருக்கிறேன். தேவையில்லாததை நினைத்து நினைத்து அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பதால்தான் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்க்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத தன்மையாக வாழ்வு மாறுவதற்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே. இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட
உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷத்தில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல் உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நீ இந்த நொடி என்ன நினைத்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறாயோ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது அப்படியே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். தங்கமே, எவ்வளவு சிறப்பாக நீ செயல்பட்டாலும் கூட உன்னிடமும் சிறு சிறு குறைகள் இருக்கவே செய்கிறது. அவற்றையும் கூட நீ கைவிட்டு விடுவதே என்னுடைய ஆசை, விருப்பம், ஆவல். எப்படி வேணாலும் வைத்துக்கொள். ஆனால் அந்த நல்ல தீய எண்ணங்களையும் கூட உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு குழந்தையே. முடிந்தவரை இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை அறிந்து அவர்களுக்கு செய்ய பழகு. இவ்வளவு நல்ல குணத்துடன் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சறுக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயப்பா.
நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் கண்ணால் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சில சறுக்கல்கள் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். அதை வீர நடை போட்டு எழுந்து தன்னம்பிக்கையோடு எழுந்து எழுந்து நின்றால்தான் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். கலங்காதே என் கண்மணியே, உன் வாழ்வில் நிச்சயமாக அந்த பொக்கிஷமான வெற்றியை நீ எட்டி பிடிப்பாய். உனக்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே.